எல்லா துறையை விட நான் வந்து உயர்வான சட்டத்துறையை பார்ப்பேன். நான் இருக்கிறதுனாலன்னு சொல்லலை. மற்ற துறையெல்லாம் வந்து மற்ற துறை இப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த துறையும் கிடையாது. இப்போ நீதித்துறை இருக்குது, நிர்வாகத்துறை இருக்குது, நிதித்துறை ஃபினான்சியல் இருக்குது. இப்போ ஃபினான்ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனோ கோர்ட் இப்படி செயல்படணும்னு ஆர்டர் போடுறதுக்கு இங்கே அதிகாரம் இல்லை. பட் கோர்ட்டு இங்கே உலகத்தில் உள்ள எல்லா துறையும், இந்தியாவில் இருக்க அனைத்து துறையும், தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து துறையும் நீ இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி ரூல் பண்ணுறதுக்கு கோர்ட்டால் தான் முடியும். ஆனால் ரொம்ப நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் வழக்கறிஞர்களையும் பேட் கிரிட்டிசிசம் அடிக்கிறாங்க. தவறு அது. நீ இப்படி இருக்கணும், நாளைக்கு எல்லாரும் ஹெல்மெட் போடணும்னா போட்டு தான் ஆகணும். தட் இஸ் லா மேக்கிங் லா. சட்டத்தை மீறி நீ என்ன செய்ய முடியும்? எல்லாரும் ஊரடங்கு உத்தரவு போட்டு கதவை சாத்தினா சாத்தி தான் ஆகணும். ரூல் ஆஃப் லா தான் இங்கே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உருவான துறை, ரொம்ப நோபல் ப்ரொஃபஷன் இது. சம்டைம்ஸ் நிறைய நேரங்களில் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் வந்து வக்கீல் படிக்கிறதுக்கு பதில் ஒரு இன்ஜினியர் படித்து வெளிநாடு போயிருக்கலாம், நிறைய காசு கிடச்சிருக்கும். இப்போ என்னுடைய படித்த சக நண்பர்கள் வேறு பிஸ்னஸில் வேறு இடத்துல பெரிய லெவலில் இருக்கிறாங்க. பட் அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது. பட் இந்த அதிகாரம் என்பது இல்லை. என்கிட்ட பணம் வேணால் குறைவாக இருந்திருக்கலாம், பட் இதில் இருக்க அதிகாரம் அதில் கிடையாது. நம்ம நினச்சாப்புனா ஒரு வழக்கு போடுறோம், நம்ம நினச்சா ஒரு பொதுநல வழக்கு போடுறோம். நம்ம அதெல்லாம் வந்து இதில் வந்து செய்ய முடியுது.